நண்பர்களுக்கு வணக்கம். தமிழும் தங்கையாவும் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய பதிவிலே டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பி தமிழ் மற்றும் யூபிஎஸ்சி தமிழ் மற்றும் அனைத்து டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படுகின்ற வகையில் ஒரு பதிவினை உங்கள் முன் வைக்க நான் விரும்புகிறேன். குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பியிலே அழகு 4 பக்தி இலக்கியத்திலே பன்னிரு திருமுறைகள் என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பன்னிரு திருமுறைகளுடைய ஆசிரியர்கள் பற்றிய செய்தி அங்கே நம் கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலையிலே ஏற்கனவே முதல் 7 திருமுறைகளுடைய ஆசிரியரை நான் பதிவு உங்கள் முன் வைத்திருக்கிறேன். இன்றைய நாளிலே 8ஆம் திருமுறையினுடைய ஆசிரியர், பன்னிரு திருமுறையின் 8ஆம் திருமுறையினுடைய ஆசிரியர் மாணிக்க வாசகரை பற்றிய முழு வரலாற்றை நாம் காண இருக்கின்றோம். மிக நீண்ட வரலாற்றை ஒரே பதிவிலே உங்கள் முன் நான் வகுத்து தொகுத்து ஒரு 78 வினாக்களாக முன்வைக்கிறேன். சற்று வேகமாகவே சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் என்ற முறையிலே நான் விரைவாகவும் அதே நேரத்தில் விளக்கமாகவும் கடந்து செல்ல விரும்புகிறேன். தேர்வுக்கு தயாராகின்ற நண்பர்கள் என்னோட பயணித்து குறிப்புகளை எடுத்து தேர்வு நேரத்திலே பயன்படுத்தி வாழ்விலே வளம் பெற உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மாணிக்க வாசகரை பற்றிய வரலாறை தெரிந்து கொள்வதற்கு ஒரு சில நூல்கள் நமக்கு அடிப்படையாக இருக்கிறது. முதல் வினா, மாணிக்க வாசகருடைய வரலாற்றை அறிய உதவுகின்ற நூல்கள் யாவை? ஒன்று, திருவாலவாயுடையாரினுடைய திருவிளையாடல் புராணம். இந்த நூலில தான் சற்று தெளிவாக விரிவாக நமக்கு மாணிக்க வாசகருடைய வரலாறு நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடல் புராணம். அடுத்து மாமுனிவருடைய வாத ஊரடிகள் புராணம் என்ற ஒரு நூல். மற்றும் ஒரு சில தல புராணங்களிலே, ஸ்தல புராணங்களிலே நமக்கு இவரை பற்றிய செய்திகள் நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லலாம். இரண்டாவது வினா, மாணிக்க வாசகருடைய பெற்றோர் யார்? மாணிக்க வாசகருடைய பெற்றோர் ஒரு அந்தன குலத்தை சார்ந்தவர்கள். சம்புபாதாசாரியார் என்பது சில நூல்களிலே சம்புபாதாசிருதர் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வினாத்தாளிலே இதை நீங்கள் கவனமோடு கையாளும்படி உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். தாயார் சிவஞானவதி. இவர்கள் அந்தன குலத்தை சார்ந்தவர்கள். மாணிக்க வாசகர் எங்கு பிறந்தார்? மூன்றாவது வினா, மாணிக்க வாசகர் பிறந்த இடம் பாண்டி நாட்டிலே திருவாதவூர் என்ற ஒரு இடம். பாண்டிய நாட்டிலே திருவாதவூர். வைகை ஆற்றங்கரையிலே மதுரை மாநகரிலிருந்து ஒரு 7 மைல் தொலைவில் இந்த ஊர் இருக்கிறது என்று சொல்லலாம். இதற்கு மற்றொரு பெயரும் உண்டு, வாதவூர் என்ற பெயரும் இதற்கு உண்டு. மாணிக்க வாசகர் பிறந்த இடம் திருவாதவூர் என்பது. மாணிக்க வாசகருடைய இயற்பெயர் என்ன? இயற்பெயர் பெற்றோரிட்ட பெயர் திருவாதவூரார். மாணிக்க வாசகருடைய இயற்பெயர் திருவாதவூரார் என்பது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமோடு நீங்கள் உள்வாங்குங்கள். ஐந்தாவது வினா, மாணிக்க வாசகர் ஒரு மன்னனுடைய அமைச்சரவையிலே முதலமைச்சராக ஒரு பதவி வகித்தார். மாணிக்க வாசகர் யாருடைய அமைச்சரவையிலே அவர் இடம்பெற்றிருந்தார் என்பது வினா. அரிமர்த்த பாண்டியனுடைய அரசவையிலே இவர் தலைமை அமைச்சராக, நம்ம இப்போ முதலமைச்சர் என்று சொல்றோம் அல்லவா, தலைமை அமைச்சராக இவர் பணியாற்றினார். இப்படி இந்த அரிமர்த்தன பாண்டியன் இவரை அழைத்து தன்னுடைய அமைச்சரவையில் அவர் இடம் கொடுப்பதற்கு காரணம் என்ன? பதவியை தர காரணம் என்ன? முக்கியமான வினா. இவர் 16 வயதிலேயே இவர் பெற்றிருந்த அறிவு, கல்வி அறிவு மற்றும் ஆற்றல் இவற்றை கவனித்த அந்த அரிமர்த்தன பாண்டியன் இந்த திருவாதவூராரை அழைத்து தன்னுடைய அமைச்சரவையிலே அவருக்கு பதவியை கொடுத்தான் என்பதை நம் வரலாற்று பதிவுகளிலிருந்து அறிய முடிகிறது. மன்னன் அரிமர்த்த பாண்டிய மன்னன் மாணிக்க வாசகரை அழைத்து அவருடைய திறமையை சோதித்து ஒரு பட்டத்தை கொடுக்கிறார். அமைச்சரவையில் சேர்ப்பதற்கு முன்னாலே அந்த பட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான வினா, தென்னவன் பிரம்மராயன். தென்னவன் பிரம்மராய என்று சில பதிவுகளில் இருக்கிறது, தென்னவன் பிரம்மராயன் என்ற ஒரு பதிவிலே இருக்கிறது. எனவே இதை கவனமோடு நீங்கள் அதை கையாள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். என சில பதிவுகளிலே ஒரு சில இலக்கிய வரலாற்று நூல்களிலே வித்தியாசங்கள் காணப்படுகிறது. அந்த வித்தியாசம் வருகின்ற பொழுது நான் கோடிட்டு காட்டும் பொழுது அதை உள்வாங்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எட்டாவது வினா, அமைச்சராக இருந்த மாணிக்க வாசகர் அந்த பதவியிலே எவ்வாறு இருந்தார்? அந்த பதவியில, அந்த அமைச்சர் பதவியை அவர் அனுபவித்தாரா? ஒரு அரசு பதவியிலே முதலமைச்சராக இருந்தவர் அதை எப்படி அவர் அதை அனுபவித்தார் என்பது நாம் கவனிக்க வேண்டிய, உற்று நோக்க வேண்டிய ஒரு செய்தி. இவர் எப்படி இருந்தார் பாருங்க. தமக்கு கிடைத்த தகுதியாலே உலக இன்பங்களிலே அவர் மகிழ்ச்சி அடையவில்லை.
என்ஜாய் பண்ணல, லைஃப் அவர் என்ஜாய் பண்ணல என்பதுதான் உண்மை. ஆனால் உலக வாழ்விலே பெறுகின்ற போகமும், உலக வாழ்வும், இந்த உலக வாழ்விலே பெறும் போகமும் வசதிகளும் நிலையற்றவை என்பதை அவர் அழுத்தமாக அறிந்திருந்தார். இந்த பிறவி பயனை அடைவதற்குரிய வழி என்ன என்பதிலேயே இவருடைய எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது. நம்ம உலகத்திலே மனிதனாக நாம் பிறந்து விட்டோம், இதற்கு ஏதாவது பயன் என்ன, நாம் பிறந்ததற்குரிய இலக்கு என்ன, இலட்சியம் என்ன என்பதே அவருடைய நோக்கமாக, தேடுதலாக இருந்தது. எனவே ஒரு சிறந்த குருநாதரை தேடும் வேட்கை அவருக்குள் இருந்தது. ஒரு குருவை நாடி அவருடைய மனம் சிறகடித்து பறந்தது என்று சொல்லலாம். மாணிக்கவாசகருடைய காலம் என்ன? மாணிக்கவாசகருடைய காலம் பாருங்க, 9வது மாணிக்கவாசகருடைய காலம். மறைமலை அடிகள் மிக சிறந்த தமிழ் சான்றோர். இவருடைய காலத்தை 3ஆம் நூற்றாண்டு என காட்ட முயற்சி செய்கிறார், மிகவும் முயற்சி செய்கிறார். அவருடைய நோக்கம், உள் ஆழம் என்ன என்று தெரியவில்லை. 3ஆம் நூற்றாண்டு என இவர் காட்ட முயற்சி செய்கிறார். ஆனால் மாணிக்கவாசகருடைய காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு சார்ந்தது என்பதே பெரும்பாலும் அறிஞர் பெருமக்களுடைய வலுவான கொள்கை என்று சொல்லலாம். ஒரு சில அறிஞர் பெருமக்கள் இவர் 13, 14ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் என்றும் கூறுகின்றனர். எனவே இவருடைய காலம் பற்றி ஒரு மாறுபட்ட கருத்து அறிஞர்களிடம் இன்றைக்கும் நிலவி வருகிறது என்பதை நான் உள்வாங்க வேண்டும். 10வது மாணிக்கவாசகருடைய தத்துவம் யாது? மாணிக்கவாசகருடைய தத்துவம் சைவ சமய தத்துவம். சைவ சமய தத்துவம் என்பது சைவ சமயத்தை உயிர் மூச்சா கொண்டிருந்ததனாலே அந்த தத்துவங்கள் இவருடைய வாழ்விலே இழையோடி ஊறிப்பான ஒரு சமாசாரம் என்று சொல்லலாம். 11வது இவருடைய நெறி யாது? மாணிக்கவாசகருடைய நெறி என்ன என்று சொன்னால் ஞான நெறி. இவருடைய நெறி ஞான நெறி. நெறி என்பது ஞான நெறி. அடுத்து இவர் எங்கு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார்? இறைவனாலே ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருப்பெருந்துறை. திருப்பெருந்துறையிலே இவர் ஆட்கொள்ளப்பட்டார். திருப்பெருந்துறை என்று வர வேண்டும். இவர் யாராலே ஆட்கொள்ளப்பட்டார்? சிவனாலே. திருப்பெருந்துறையிலே இறைவனாலே என்று நான் பதிவு செய்திருக்கிறேன். சிவபெருமானாலே இவர் ஆட்கொள்ளப்பட்டார். இவருடைய வாழ்விலே ஒரு நிகழ்ச்சி, அமைச்சராக இருந்த பொழுது இவருடைய வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்ச்சி இவருடைய வாழ்வினுடைய திருப்பு முனையாக அமைந்தது என்று சொல்லலாம். என்ற அதான் அவருடைய வாழ்க்கையை திருப்பி போட்ட ஒரு நிகழ்ச்சி. 14வது திருவாத ஊராரை பாண்டிய மன்னன் குதிரை வாங்க ஏன் எங்கே அனுப்பினார்? அந்த பாண்டிய மன்னன் ஒரு பொறுப்புடைய அமைச்சராக இருந்ததினாலே குதிரை வாங்க அனுப்புகிறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாண்டியனுடைய அந்த குதிரை படையிலே குதிரைகளுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்து விட்டது என்ற செய்தி மன்னனுக்கு சேர்கிறது. சுமார் ஒரு 100,000 குதிரைகள் வாங்க வேண்டும் என்று பட்ஜெட் போடுறான் மன்னன். உடனே அவரை குதிரைகள் இறங்கியிருக்கிற கடல்துறை பட்டணத்திற்கு அவரை அனுப்புகிறார். மாணிக்கவாசகரும் வேண்டிய பொருளை எடுத்துக்கொண்டு நம்பிக்கைக்குரிய சில ஏவலர்களை தன்னோடு அழைத்து கொண்டு பயணப்படுகிறார். மதுரையை விட்டு திருப்பெருந்துறைக்கு அவர் குதிரை வாங்குவதற்காக செல்லுகிறார். இங்கேதான் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். 15வது திருவாத ஊரார் திருப்பெருந்துறை சென்ற பொழுது அங்கு அவருக்குள் ஏற்பட்ட ஒரு உணர்வு என்ன? அந்த மண்ணை மிதிக்கின்ற பொழுதே, திருப்பெருந்துறையை மிதிக்கின்ற பொழுதே அவருக்குள்ளே ஒரு தெய்வீக மாற்றம் பாருங்க. குதிரை வாங்க சென்றவர் திருப்பெருந்துறை அடைந்தவுடனே அவரை அறியாமலேயே ஒரு தெய்வீகம் தன்னை சூழ்வதை அவர் உணர்ந்தார். கொண்டு சென்ற பொருட்களை திரும்ப எந்தவித காரியத்திற்கும் பயன்படுத்தாமல் அங்கேயே அதை தங்கி செலவிட வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் உருவாயிற்று. திருப்பெருந்துறை அடைந்தவுடனே ஒரு தெய்வீகம் அவரை சூழ்ந்தது. கொண்டு சென்ற பொருட்களை கொண்டு அங்கேயே தங்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் உருவாயிற்று. 16வது திருப்பெருந்துறை கோயில் உள் சென்ற பொழுது அவர் கண்ட காட்சி என்ன? அங்கிருக்கிற கோயிலுக்கு உள்ளே செல்கிறார். அங்கே ஒரு அற்புதமான ஒரு வித்தியாசமான ஒரு காட்சி அவர் காண்கிறார். பாருங்க, அங்கிருந்த கோயிலிலே சிவபெருமானை வழிபடுவதற்காக அவர் உள்ளே செல்கிறார். ஆனால் அங்க கண்ட காட்சி அவரை பிரமிக்க வைத்தது. அதாவது அந்த கோயிலுக்கு உள்ளே இருந்த குருந்த மரத்தினுடைய நிழலிலே சிவனடியார்களாகிய மாணவர்களுக்கு சிவபெருமான் குருவாக அமர்ந்து உபதேசிப்பதை கண்டு வியந்து போனான். சிவனடியார்கள் சூழ சிவனடியார் அமர்ந்து கொண்டிருக்கின்றன. சிவபெருமான் ஞான குருவாக அமர்ந்து அவர்களுக்கு ஞானோபதேசம் செய்வதை கண்டு வியந்து போய் அவருடைய பாதத்திலே பலமுறை வீழ்ந்து பணிந்து எழுகிறார். இதை கண்ட சிவபெருமான் என்ன செய்தார் பாருங்க. வாத ஊராரை கண்ட சிவபெருமான் என்ன செய்தார்? வாத ஊராரை கண்டவுடனே மாணிக்கவாசகர் என்ற பெயரே பிறகுதான் ஒரு சிவபெருமான் அவருக்கு தருகிறார். எனவே வாத ஊரார், திருவாத ஊரார் என்ற பெயரை சொல்லை நாம் பயன்படுத்தலாம். திருவாத ஊராரை கண்ட குருநாதர், அதாவது சிவபெருமான்,
அவரை அடி முதல் முடி வரை தன்னுடைய மந்திரங்களாலே நோக்கினார். அந்த பார்வையிலேயே மந்திரங்கள் கலந்து நோக்குகிறார். உடனே முகமலர்ந்து அருகிலே அவரை அழைத்து அமர செய்கிறார். அவருடைய மடிமிசை அவர் மடி மீது தன்னுடைய திருவடிகளை வைத்து திருவைந்தெழுத்தினுடைய மந்திரத்தை அவர் ஓதுகிறார். திருவாத ஊராரை கண்ட குருநாதர் அவரை அழைக்கிறார். அவர் அடி முதல் முடிவரை தன்னுடைய பார்வையாலே நோக்கும் கொண்டு மந்திரங்களை அவருக்கு ஓதுகிறார். முகமலர்ந்து அருகிலே அழைத்து அவர் அமரச் செய்து தன்னுடைய திருவடிகளை அவர் மடி மீது வைத்து திருவைந்தெழுத்து மந்திரத்தை அவர் ஓதுகிறார். 18வது வினா, இறைவன் திருவைந்தெழுத்தினுடைய மந்திரத்தை ஓதிய உடனே வாத ஊராருக்கு என்ன நடந்தது? அந்த மந்திரம் ஓதப்பட்ட உடனே அவருடைய உடலிலே, சிந்தையிலே, எண்ணத்திலே ஒரு விதமான மாற்றம். என்ன பாருங்க, உடனே வாத ஊராருக்கு பரம ஞானம் பெற்று சிவஞான செல்வராக அவர் மாறுகிறார். ஆணவம் முதலிய மும்மலங்களும் அவரை விட்டு அகன்று ஒழிந்தன என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பாருங்க, வாத ஊராருக்கு மாணிக்க வாசகர் என்னும் பெயரை யார் எப்போது வழங்கினார்? இந்த வாத ஊரார் உடனே ஞானம் வந்தவுடனே திருவாத ஊரார் இறைவனை புகழ்ந்து பாமாலையாலே பாட ஆரம்பிக்கின்றார். குருநாதராக வந்த சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்து மாணிக்க வாசகரை கண்டு மாணிக்க வாசகன் என்னும் திருநாமத்தை வாத ஊராருக்கு அந்த நேரத்தில் வழங்கினார். மாணிக்க வாசகர் என்ற பெயர் சிவபெருமானாலே அந்த கோவிலிலே தரப்பட்டது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். வாத ஊராருக்கு மாணிக்க வாசகன் என்ற பெயரை வழங்கிய இறைவன் யாது செய்தான்? மாணிக்க வாசகன் பட்டத்தை கொடுத்த உடனே இறைவன் என்ன பண்றார் பாருங்க, குருநாதராக வந்த இறைவன் தம் மாணாக்கர்களாகிய அடியவர் கூட்டத்தை மாணிக்க வாசகருக்கு காட்டுகிறார். அந்த பட்டத்தை வழங்கிய உடனே இறைவன் தண்டமிருந்த அந்த சீடர் கூட்டத்தை அவருக்கு காட்டுகிறார். உடனே மாணிக்க வாசகர் சில நேரம் கழித்து அவர் புறப்படுகிறார். மாணிக்க வாசகர் புறப்படும் பொழுது இறைவன் மாணிக்க வாசகரை பார்த்து, திருவாத ஊராரை பார்த்து, மாணிக்க வாசகா சற்று நில் என்று சொல்லுகிறார். சொல்லி ஒரு சில நொடி பொழுதிலே தன் மாணவர்களாகிய 909 பேரோடு அந்த இடத்திலிருந்து உறைவிலே நொடி பொழுதிலே மறைகிறார். இந்த காட்சி மாணிக்க வாசகருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் வியப்பையும் அவருக்கு தருகிறது. 21வது வினா, இறைவன் தன் கண் முன்னாலே இருந்து மறைந்த உடனே, ஞான குருவாக ஞானத்தை போதித்த இறைவன் மறைந்த உடனே மாணிக்க வாசகர் நெஞ்சம் உருகி பதிகங்களை பாட ஆரம்பிக்கிறார். அதாவது பாருங்க, பதில் என்ன பதிகங்களை பாடினார்? இறைவன் மறைந்த பிறகு மனம் விரும்பிய மாணிக்க வாசகர் பாடிய பதிகங்கள் யாவை? இவை பதில் வினா. பதில் பாருங்க, குருவாய் வந்து தம்மை ஆட்கொண்டு மறைந்த இறைவனை நினைத்து அவருடைய கண்களிலே இருந்து கண்ணீர் ஆறாக ஓடுகிறது. இறைவனை நினைத்து அவர் அழுகிறார் பக்தி பெருக்காலே. அந்த நிலையிலே அவரை அறியாமலேயே கோயில் 10, புணர்ச்சி 10, செத்திலா 10, பிரார்த்தனை 10, ஆசை 10, உயிருண்ணி 10, திருப்புலம்பல், வாழா 10, எண்ண 10 ஆகிய திருவாசக பதிகங்களை அந்த இடத்தில் அவர் பாடுகிறார். இறைவன் தன்னை ஆட்கொண்டு தான் பெற்ற ஞானத்தின் காரணமாக உடனே அந்த இடத்தில் அவர் பதிகம் பாட ஆரம்பிக்கிறார். 22வது வினா, திருவாத ஊரார் திருப்பெருந்துறையின் உள்ளே சென்று அங்கு கண்டவற்றை கண்டு எவ்வவற்றை பாடினார். சற்று அந்த ஊரிலே தங்க வேண்டும் என்ற எண்ணம் இறைவனை கண்ட தரிசித்த இடம், தன்னை ஆட்கொண்ட இடம் அல்லவா. அங்கே தங்கி ஊருக்குள்ளே சென்ற பொழுது அங்கே சில பெண்கள் சில விளையாடல்களை ஆடிக்கொண்டிருக்கின்றன. பாருங்க, என்ன நடந்தது பாருங்க. திருப்பெருந்துறையின் உள்ளே சென்று அங்கே நடந்த விளையாடல்களை, ஆட்டங்களை கண்ட திருவாத ஊரார் அதனை அடிப்படையாக கொண்டு சில பதிகங்களை பாடுகிறார். அம்மானை பாருங்க, அம்மானை, பொற்சுண்ணம், கோத்தும்பி, தெள்ளேனம், பூவல்லி, உந்தி, தோணேக்கம், சதகம் முதலிய பதிகங்களை அவர் பாடுகிறார். இதெல்லாம் அந்த திருப்பெருந்துறையின் ஊரை சுற்றி பார்த்த பொழுது அங்கே மகளிர் ஆடிய ஆட்டங்களை அடிப்படையாக வைத்து அவர் பாடுகிறார். இந்த பாடல்களை தேனிலும் இனிமையான இந்த திருவாசகத்தை கேட்ட திருத்தொண்டர்கள் திருவாத ஊராரை சூழ்ந்து அவரை பாராட்ட தொடங்கினார்கள். இந்த பாடலெல்லாம் பாடின உடனே இந்த 10 இறைவனுடைய சன்னதியிலே பாடியவை, பெண்களுடைய ஆட்டத்தை கண்டு பாடியவை, இந்த பக்தி மனம் கமழும் இந்த பாடலை கேட்ட சிவனடியார்கள் இவரை சுற்றி சுற்றி வர ஆரம்பித்தனர். அந்த இடத்தை விட்டு அவரால் வர முடியல.
என்ன நடக்குது பாருங்க. 23வது வினா, திருவாசகத்தை கேட்ட திருவடியார் கூட்டத்தை கண்ட மாணிக்கவாசகர் என்ன செய்தார்? தன்னை சுற்றி திருவாசகத்தை ரசித்த அந்த கூட்டத்தை கண்டு மாணிக்கவாசகர் முடிவெடுக்கிறார் பாருங்க. உடனே தாம் குதிரை வாங்க எடுத்து சென்ற பணத்தை அடியார்களுக்கு அவர் வாரி வழங்குகிறார். அவரை அறியாமலேயே சிவனடியார்களுக்கு வாரி வழங்குகிறார். சில நாளிலே அந்த குதிரை வாங்க கொண்டு வந்த பணம் அத்தனையும் கரைந்து போயிற்று. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி இது. 24வது வினா, மன்னரிடமிருந்து மாணிக்க வாசகருக்கு வந்த செய்தி என்ன? எனவே குதிரை வாங்க கொண்டு சென்ற பணம் அடியார்களுக்கு வழங்கப்பட்ட செய்தி அரசனுக்கு எட்டுகிறது. நம்ம ஆட்கள் தான் சொல்லணுமா இல்லையா? அந்த காலத்துல கூட இந்த மாதிரி உடனே மெசேஜ் பாஸ் ஆகுது. குதிரை வாங்க கொண்டு சென்ற பணத்தை இவன் இப்படி பண்றான்ற செய்தி வெட்டுகிறது. உடனே அரசன் ஒரு ஓலை அனுப்புகிறான். குதிரைகளை உடனே கொணர்க என்று அரசன் மாணிக்க வாசகருக்கு ஓலை அனுப்புகிறார். அந்த ஓலையை கடிதத்தை நாம் ஓலை என்று சொல்கிறோம். அந்த கடிதத்தை ஓலையை கண்டவுடனே மாணிக்க வாசகர் மிரண்டு போகிறார். 25வது வினா பாருங்க. மன்னனுடைய ஓலையை கண்டு மாணிக்க வாசகர் என்ன பண்றாரு பாருங்க. கலக்கமுற்ற மாணிக்க வாசகர் இறைவன் திருமுன்னே சென்று கோயிலுக்கு உள்ள போய் திருவாதூர்ல போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே, போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே என்னும் திருப்பள்ளி எழுச்சி அவர் பாடுகிறார். அப்பொழுது இறைவன் அவருக்கு தோன்றி, நீ பயப்படாதே, குதிரைகளை பற்றி நீ பயப்படாதே, குதிரைகள் விரைவிலே வரும் என்று சொல்லி பதில் ஓலை நீ அரசனுக்கு அனுப்பு என்று சொல்கிறார். மாணிக்க வாசகர் அவ்வாறு அனுப்புகிறார். உடனே துணிந்து மதுரைக்கு அரசவைகளை தன்னுடைய பணியை தொடர்வதற்கு மதுரைக்கு அவர் திரும்புகிறார். 26வது வினா, குறிப்பிட்ட நாள் கடந்தும் குதிரைகள் வாராமையால் மன்னன் செய்தது என்ன? மாணிக்க வாசகர் சொன்ன தேதி தாண்டி போச்சு, ஆனால் குதிரைகள் வரலை. எனவே அரசனுக்கு கோபம் வருகிறது. ஏன்னா கொஞ்சம் ஒரு குதிரை 2 குதிரை கிடையாதுங்க, ஆயிரக்கணக்கான குதிரைகளை குதிரை படைக்காக வாங்க வேண்டும் என்ற எண்ணம். எனவே மன்னன் கண்ணும் கருத்துமாக இருந்தான். குறிப்பிட்ட நாள் கடந்தும் குதிரைகள் வந்து சேராமையாலே மன்னன் சினமுற்று மாணிக்க வாசகரை சிறையில் அடைக்கிறான். ஜெயிலில் தூக்கி போட்டுறான். கலங்கி போன மாணிக்க வாசகர் பதிகம் பாடி இறைவனை பக்தியோடு வேண்டுகிறார். இறைவனை வேண்ட ஆரம்பிக்கிறார். அந்த இறைவனுடைய மாணிக்க வாசகருடைய இறைவேண்டல் இறைவனுடைய சிவனுடைய சந்நிதியிலே போய் சேருகிறது. உடனே சிவனும் கூட அந்த மாணிக்க வாசகருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவு செய்கிறார். என்ன பண்றார் பாருங்க. 27வது வினா, மாணிக்க வாசகர் மனத்துயர் நீக்க இறைவன் யாது செய்தார்? அவருடைய துயரை நீக்குவதற்கு இறைவனுடைய திட்டம் என்ன பாருங்க. மாணிக்க வாசகர் மனத்துயரை போக்க திருவுளம் கொண்ட இறைவன் மிழலை நாட்டு காட்டிலே திரியும் நரிகளை எல்லாம் ஒருங்கு திரட்டினார். காட்டில் இருக்கிற எல்லா நரிகளை ஒன்னா அவர் கூட்டுறாரு. கூட்டி அந்த நரிகளை எல்லாம் அவர் குதிரைகளாக, நரிகளை பரிகளாக மாற்றுகிறார். உடனே தன்னுடைய கனதூதர்களை குதிரை வீரர்களாக்கி தாமும் ஒரு குதிரை மீது ஏறிக்கொண்டு அனைத்து குதிரைகளோடு மதுரை வந்து அடைகிறார் சிவபெருமான். அந்த மாணிக்க வாசகரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே உடனே இந்த குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் பார்த்த அந்த மன்னன், பாண்டிய மன்னன், மாணிக்க வாசகர் மன்னிப்பு கேட்டு அவரை சிறையிலிருந்து உடனே விடுவிக்கிறார். அடுத்து சில மணி நேரம் அந்த வீரர்களும் மற்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களது அந்த கொட்டகையிலே குதிரைகள் அடைக்கப்படுகிறது. அந்த இரவே ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. என்ன பாருங்க, அன்று இரவே குதிரைகளாக மாற்றப்பட்ட நரிகள் திரும்பவும் குதிரைகளாக மாற்றப்பட்ட நரிகள் திரும்பவும் நரிகளாக மாறி நாட்டிலே மிகப்பெரிய சேதத்தை உண்டாக்கி காட்டுக்கு திரும்புகின்றன. காட்டுல நரியா இருந்தது, குதிரையா வந்தது. இங்க வந்த உடனே பாண்டிய நாட்டிற்கு வந்த அந்த இரவை திரும்பவும் அந்த குதிரைகள் நரிகளாக மாறி அந்த இருக்கிற பாண்டிய நாட்டில பலவிதமான சேதங்களை உண்டாக்கி காட்டிற்கு ஊளையிட்டு ஓடத் தொடங்க ஆரம்பித்தன. உடனே செய்தி அரசனுக்கு செல்லுகிறது. எவ்வளோ கோபம் வரும் பாருங்க. நாம இருந்தாலும் கூட அந்த கோபத்தை நம்மால் அடக்க முடியாது. இங்கே மிகப்பெரிய ஒரு முறையில் நாம் ஏமாற்ற விட்டோமே என்று சொல்லி பாண்டிய மன்னன் பாருங்க, பரிகள் நரிகளாக மாறியமையாலே பாண்டிய மன்னன் திருவாத ஊராரை என்ன செய்தான்? பயங்கரமான கோபம். சினமடைந்த அந்த பாண்டிய மன்னன் திரும்பவும் மாணிக்க வாசகரை சாதாரண ஜெயில் கிடையாதுங்க, கொடுஞ்சிறையிலே அடைத்து சித்திரவதைப்படுத்தி கொடுமைப்படுத்தி அனைத்து பொருளையும் திரும்ப கட்டு, நீ எடுத்த பணத்தை கட்டுடா அப்படின்னு சொல்லி அவரை பயங்கரமாக கொடுமைப்படுத்துகிறான். அந்த நேரத்திலே கலங்கி போன
மாணிக்க வாசகர் சிறையிலே துன்புற்று புலம்பி அழுது திருவேசரவு என்னும் பதிகத்தை வேதனையோடு பாடுகிறார். இந்த நிகழ்ச்சி சிவனுடைய திருமுன்னர் போய் சேருகிறது. உடனே இறைவன் ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன பாருங்க, எப்படியாவது மாணிக்க வாசகரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம், திருவாத ஊராரை காப்பாற்ற வேண்டும் எண்ணம் இறைவனுக்கு உள்ளத்திலே வந்துவிட்டது. இறைவன் வருண பகவானை பணிந்து வேண்டி வைகை ஆற்றிலே ஒரு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட செய்கிறார். வைகை ஆற்றிலே வெள்ளம் கரை புரண்டு ஓட, இது ஒரு இறைவனுடைய திருவிளையாடல் என்று கூட சொல்லலாம். வைகை ஆற்றிலே கடலை போல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது. வருண பகவானுடைய அறிவுரை, சிவனுடைய வேண்டுதல் படி வருண பகவான் வைகை ஆற்றிலே கடலை நீரை பெருக்கெடுத்து ஓட செய்கிறார். கடல் போல மாறுகிறது ஆறு. மதுரையிலே வாழ்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் வைகை ஆற்றினுடைய கரையிலே ஒரு பகுதியை அடைக்க வேண்டும் என்று சொல்லி அரசன் உத்தரவிடுகிறான். ஏனென்று சொன்னால் இது அக்காலத்திலே அனைவரும் சேர்ந்து செயல் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணத்திலே கட்டளை இடுகிறான். அந்த மதுரை நகரத்தில் இருக்கிற வாழ்கின்ற இளைஞர் முதல் முதியவர் வரை 6 to 60 வரை நாம் சொல்லலாம், அத்தனை பேரும் கருவிகளை கொண்டு போய் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த கரை பகுதியை மண்ணை எடுத்து வாரி கொண்டிருந்தனர். எல்லா குடும்பத்திலிருந்தும் மக்கள் போய் இந்த வேலை செய்து கொண்டிருக்கின்றனர். இந்த சூழ்நிலையிலே வைகை கரையை தன் பங்கிற்கு அடைக்க முடியாமல் ஒரு வயதான மூதாட்டி தவிக்கிறார். பாருங்க, 31வது வைகை கரையை தன் பங்கிற்கு அடைக்க முடியாமல் தவித்தது யார்? மதுரையினுடைய தென்கிழக்கு மூலையில் அமைந்த ஒரு வீட்டிலே வாழுகின்ற ஒரு நரைத்த முதியவள், பிட்டு வியாபாரம் செய்பவள், பிட்டு வாணிச்சு. அவளுக்கு வேலைக்கு ஆட் கிடைக்காமையாலே தனக்கு தன் பகுதிக்கு தன் பங்கிற்கு அந்த ஆளை அனுப்பி அந்த வைகை ஆற்றினுடைய கரையை அடைக்க முடியவில்லையே என்று சொல்லி வேதனையோடு இறைவனை நோக்கி வேண்டுகிறார். இந்த வேண்டுதலை கேட்ட சிவன் என்ன பண்றா பாருங்க, முதியவளுடைய வேண்டுதலை கேட்டு இறைவன் என்ன செய்தான்? அந்த அவருடைய வேண்டுதல் கேட்கப்படுகிறது. ஒரு துணிச்சலான ஒரு முடிவை எடுத்து இறைவன் அந்த இடத்துக்கு வரார் பாருங்க. முதியவளுடைய துயரை போக்குவதை நினைத்த சிவன், இறைவன் 16 வயதுடைய இளைஞனாக மாறி ஒரு மண்வெட்டியையும் கூடையையும் எடுத்துக்கொண்டு அவள் முன்னே வந்து அவள் அந்த மூதாட்டி செய்ய வேண்டிய வேலையை தான் செய்வதாக ஒப்புக்கொள்கிறான். பதிலுக்கு கூலியாக அவள் முதியவள் சொல்ற, என்ன பணம் இல்லை, நான் கூலியாக உனக்கு பிட்டு தருகிறேன் என்று முதியவள் சொல்ல, புட்டு, நாம பேச்சு வழக்கில் புட்டுன்னு சொல்லுவோம், அது இலக்கிய வழக்கில் பிட்டு என்று சொல்லுவார்கள். நான் பிட்டு தருகிறேன். அந்த பிட்டை வாங்கி கொண்டு வேலை செய்வதற்காக ஒப்புக்கொள்ளுகிறார். சிவனாக வந்த கூலியால் அந்த பிட்டை பெற்றுக்கொண்டு தானும் உண்டு, அங்கே வேலை செய்த மற்றவர்களுக்கு கொடுத்து, ஆனால் தான் வேலை செய்யாமல் இங்கும் அங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருந்தார். திரும்ப திரும்ப முதியவர்களிடம் வந்து பிட்டு வாங்கி செல்வதும் தான் உண்ணுவதும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதுமாக வேலை செய்யாமல் சுற்றி திரிகிறார் சிவன். கூலியால் வடிவத்திலே வந்து சிவபெருமான் அனைவருடைய பகுதிகளும் அந்த கரை பகுதிகளும் அடைக்கப்படுகிறது. ஆனால் இந்த முதியவர்களுடைய கரைப்பகுதி மட்டும், இவளுக்கு ஒதுக்கப்பட்ட கரைப்பகுதி மட்டும் அடைப்படாமலே இருந்தது. இது அதிகாரிகளுடைய பார்வைக்கு செல்கிறது. ஏன்னா வெள்ளம் கரை புரண்டு ஓடி வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து பகுதிகளும் அடைப்பட்ட சூழ்நிலையிலே இந்த ஒரு பகுதி மட்டும் அடைப்படாமல் இருக்கிறது. இந்த பகுதியை அடைக்க வேண்டியது யார் என்று விசாரித்த பொழுது அந்த மேற்பார்வையாளர்கள், அது இலக்கியத்தில் தண்ட தலைவர்கள் என்று சொல்லப்பட்டு பாருங்க, முதியவர்களுடைய பங்கிற்கு வேலை செய்ய ஒப்புக்கொண்டு வேலை செய்யாமல் சுற்றி திரிந்த கூலியாளாக வந்த சிவனை தண்ட தலைவர்கள் என்ன செய்தனர்? இந்த தண்ட தலைவர்கள் என்பவர்கள் நாம் புரிந்து கொள்ளுகின்ற வகையில் சூப்பர்வைசர்ஸ் என்று சொல்லலாம். பாருங்க, இதனை கண்ட அந்த தண்ட தலைவர்கள், அதாவது மேற்பார்வையாளர்கள், சினந்து கூலியாளாக வந்த சிவனுடைய நடுமுதுகிலே சிவக்க அடிக்கின்றனர். அடிக்க தொடங்குறான். வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. மதுரை மாநகரம் அழியப் போக வேண்டிய சூழ்நிலை, அழியக்கூடிய சூழ்நிலை, இந்த நேரத்தில் உனக்கு விளையாட்டா என்று சொல்லி அவர்கள் அடிக்கின்றனர். 34 பாருங்க, அடி வாங்கியதும் கூலியாளாக வந்த சிவபெருமான் என்ன செய்தார்? அடி வாங்கின அடுத்த நிமிஷமே அவர் கூலியாளாக வந்த சிவன் ஒரு காரியத்தை சடான் செய்கிறார். அதாவது அடி வாங்கிய கூலியால் தன் தலையிலே இருந்த மண்ணை உடைப்பட்ட இடத்திலே கொட்டுகிறான். கொட்டிய அடுத்த நிமிஷமே கரை வேகமாக கடகடக என்று உயர்கிறது. வெள்ளப்பெருக்கும் நின்று விட்டது. ஒரு அதிசயம் என்று கூட இதை சொல்லலாம். அடுத்த நிமிடமே, இந்த நிகழ்ச்சியை நடந்த அடுத்த நிமிடமே கூலியாளாய் வந்த சிவபெருமான் அந்த கூலியாட்கள் கூட்டத்தோடு சென்று அவர் மறைந்து விடுகிறார். அங்கே இருந்து அந்த இடத்திலிருந்து மறைந்து விடுகிறார்.
அடுத்த ஒரு இதைவிட ஒரு மிகப்பெரிய அற்புதம் அங்கே நடக்கிறது. 35வது வினா பாருங்க. கூலியாளாக வந்த சிவனுடைய முதுகில் விழுந்த அடி யார் யார் முதுகிலே விழுந்தது? கூலியாளாக வந்த சிவனுடைய முதுகிலே மட்டும் அந்த அடி விழவில்லை. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய முதுகிலே பாருங்க, இவர் முதுகிலே விழுந்த அடியானது நாடாளும் மன்னன் முதல் இந்த உலகத்திலே வாழுகின்ற நிற்பன நடப்பன அனைத்து உயிரினுடைய முதுகிலேயும் விழுந்தது. அது மட்டுமல்ல, ஏனைய உலகம், இந்த உலகம் கிடையாது, மற்ற உலகத்திலே வாழுகின்ற தேவர் அசுரர் முதலிய அனைவருடைய முதுகிலேயும் அந்த அடி விழுந்து ஒரு விதமான புடைப்பு என்று சொன்னால் வீங்கம், அந்த அந்த முதுகு வீங்கிடுச்சு, அடி வாங்கி அந்த வீங்க போச்சு நம்ம சொல்லலாம், அந்த புடைப்பும் உண்டாகியது. இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி. மன்னன் மிரண்டு போகிறான். நடந்ததை கண்டு மிரண்டு போய் அவன் என்ன செய்தான் பாருங்க. நாட்டிலே பெரும் பீதியை உண்டாக்கிய இதனை கண்ட மன்னன் செய்வதறியாமல் திகைக்கிறான். உடனே சொக்கநாத பெருமானை நோக்கி அவன் விண்ணப்பம் செய்கிறான். கடவுளை நோக்கி அவன் விண்ணப்பம் செய்கிறான். உடனே அந்த நேரத்திலே இதற்காகவே காத்து கொண்டிருந்த இறைவன் அங்கே ஒரு திருவிளையாடலை செய்கிறார் என்று கூட சொல்லலாம். மன்னன் அழுது அரற்றி விண்ணப்பம் செய்கின்ற பொழுது ஒரு அசரீரி வானத்திலே தோன்றுகிறது. என்ன பாருங்க. பாண்டியனே, பாண்டிய மன்னனே, உன்னுடைய பொருளை வாத ஊரான், திருவாத ஊரான், அதாவது மாணிக்கவாசகர் வழியாக யாம் பெற்று நம் அடியவர்களுக்கு சிவனடியார்களுக்கு தான் வழங்கினோம். நீ இதை அறிந்து கொள்ளாமல் வாத ஊராரை சிறையிலே வைத்திருக்கிறாய். உடனடியாக வாத ஊராரை சிறையிலிருந்து விடுதலை செய்து அவன் விரும்பிய வண்ணம் அவரை இயங்கச் செய். அவன் பொருட்டே நாம் இதை செய்தோம். மாணிக்க வாசகரை சிறையிலிருந்து விடுவிப்பதற்காகவே இந்த திருவிளையாடலை நாம் செய்தோம் என்று சொல்லி இறைவன் அசரீரியாக வானத்திலே தோன்றுகின்ற குரலாக தோன்றுகிறது. இதை அங்கிருந்த அனைவரும் கேட்டு அதிசயித்து போயினர். மிரண்டு போன அரசன் உடனே மன்னன் திருவாத ஊரடிகளை, அதாவது மாணிக்க வாசகரை சிறையிலிருந்து விடுவித்து பல வகையான உபசாரங்கள் மரியாதைகளை செய்து அவருடைய திருவடிகளில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவரை கௌரவமாக வழி அனுப்பி வைக்கிறான். உடனே என்ன நடக்குது பாருங்க. திருவாத ஊரார் சிவபுராணத்தை எங்கு பாடினார், இறைவனுடைய கட்டளை என்ன? உடனே தன்னை அறியாமலேயே வாத ஊரார் அடிகளிலிருந்து வாயிலிருந்து பாடல் புறப்படுகிறது. என்ன பாருங்க. அப்ப பாடின பாட்டு தான் சிவபுராணம். திருவாத ஊரடிகள் பாண்டிய மன்னனை வாழ்த்தி அங்கிருந்து புறப்பட்டு சொக்கநாதனை வணங்கி நமச்சிவாய வாழ்க என அடி எடுத்து சிவபுராணம் பாடுகிறார். மன்னன் ரிலீஸ் பண்றான். மன்னனை பார்த்து அவர் வா நீ வாழ்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு உடனே நமச்சிவாய வாழ்க என்று அடியிலே தொடங்கி பாடலை பதிகத்தை தொடங்கி சிவபுராணத்தை பாடுகிறார். அப்போது வாத ஊரடிகளை நோக்கி இறைவன் சொல்லுகிறார், அது கூட அசரீரியாக தான் வருகிறது. நீ உத்தரகோச மங்கை, திருக்கழுக்குன்றம் ஆகிய தலங்களிலே நம்முடைய திருமேனியை கண்டு மகிழ்ந்து திருக்கோவையாரை பாடி கடைசியாக தில்லை அம்பலத்திலே வந்து சேர் என்று சொல்லி ஒரு அசரீரி வானத்திலே தோன்றுகிறது. எனவே அதன் அடிப்படையிலே மாணிக்க வாசகர் புறப்பட்டு செல்கிறார். அவருடைய புனித பயணம் தொடங்குகிறது என்று சொல்லலாம். 39வது வினா. திருவாத ஊரார் திருக்கோவையாரை எங்கு பாடினார்? மாணிக்கவாசருடைய மற்றொரு திருக்கோவையார் திருக்கழுக்குன்றத்திலே இறைவன் கட்டளையிட்டது போல திருக்கழுக்குன்றத்திலே அவர் திருக்கோவையாரை பாடுகிறார். திருவாத ஊரார் புத்தர்களை எங்கு வாதிலே வென்றார்? புத்தர்களை வாதத்திலே வென்று அவர் சைவமே சிறந்த மதம் என்று சொல்லி அங்கே நிறுவுகிறார். எங்க நடந்தது பாருங்க. அவர் தில்லைக்கு போகிறார். அங்கே புத்தர்களை வாதத்திலே வென்று திருச்சாழல் என்னும் திருவாசகத்தில் ஒரு பகுதி திருச்சாழல், அந்த பதிகத்தை பாடி அவர் கடந்து செல்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, திருவாத ஊரார் தில்லையை அடைந்த போது நடந்தது என்ன? அங்கிருந்து தில்லையில போய் சேர்கிறார். அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அதாவது திருவாத ஊரடிகள் தில்லையிலே வந்து அடைந்த பொழுது அங்கிருக்கிற சிவனடியார்கள் அத்தனை பேரும் அவரை சூழ்ந்து திருவாசகத்துக்கு பொருள் சொல்லும்படி விரித்து உரைக்கும்படி வேண்டுகின்றனர். அந்த நேரத்திலே மாணிக்கவாசர் ஒரு செயலை செய்கிறார். திருவாசகத்துக்கு பொருள் ஆவார் பொன்னம்பலத்திற்குள் இவரே என காட்டி அனைவரும் காணுகின்ற வகையிலே தில்லையில் இருக்கிற அம்பலத்திற்குள் புகுந்து அந்த இடத்திலே மறைந்து விட்டார் என திருவாத ஊரார் புராணம் நமக்கு பதிவு செய்திருக்கிறது.
ஏனென்று சொன்னால் இந்த நூல் தான் கொஞ்சம் முழுமையான ஒரு வரலாறு தருகிறது. மாணிக்க வாசகர் இப்படிதான் முக்தி அடைந்தார் என்று நாம் திருவாதவூர் புராணத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. 42வது வினா, மாணிக்க வாசகர் பாடிய நூல்கள் எவை? மாணிக்க வாசகர் பாடிய நூல்கள் திருவாசகமும் திருக்கோவையாரும். முக்கியமாக கவனிக்க வேண்டிய செய்தி, இந்த திருக்கோவையாரும் திருவாசகமும் பன்னிரு திருமுறைகளில் எவ்வாறு வைக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. இந்த மாணிக்க வாசகருடைய 2 நூல்கள், இந்த 2 நூல்கள் தான் அவருக்கு பெருமை சேர்த்தது. பன்னிரு திருமுறையிலே இவை எவ்வாறு வைக்கப்பட்டிருக்கிறது? திருவாசகத்திலே இந்த திருவாசகமும் திருக்கோவையாரும் பன்னிரு திருமுறையிலே 8ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கிறது. 2 நூல்களும் 8ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருவாசகத்திலே 656 பாடல்களும் திருக்கோவையாரிலே 400 பாடல்களும் இடம்பெற்றிருக்கின்றன. 44வது வினா, மாணிக்க வாசகர் திருவாசகத்தை எத்தனை பிரிவுகளில் எத்தனை பாக்களை கொண்டு அமைத்திருக்கிறார் என்பது வினா. திருவாசகத்தை 51 பிரிவுகளாக பிரித்து 656 பாடல்களை அதில் இடம்பெற செய்திருக்கிறார். அடுத்து, திருவாசகம் எந்த வகை பாவால் அமைந்திருக்கிறது? எவ்வகை பாவாலே திருவாசகத்தை பாடியிருக்கிறார்? 4 அகவல் பாக்கள் மட்டும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. மற்ற அனைத்தும் விருத்த பாக்களாக இடம்பெற்றிருக்கிறது. திருவாசகம் எவ்வகை பாவால் அமைந்திருக்கிறது வினா, அதற்குரிய பதில். அதுக்கப்புறம் 46வது வினா, மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் பதிகங்களோடு எவ்வகை பாக்களையும் பாடியுள்ளார்? பதிகங்கள், ஒரு பதிகம் என்பது 10 பாடலை கொண்டது. அதோடு இவர் அந்தாதி, சதகம் போன்றவற்றையும் பாடியிருக்கிறார். அந்தாதி பாடியிருக்கிறார், சதகங்களை பாடி திருவாசகத்திலே இடம்பெற செய்திருக்கிறார். 47வது வினா, மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே பாமர மக்கள் எளிதிலே அறிந்து கொள்ளும்படி சில பாடல்களை பாடியிருக்கிறார். பாடி திருவாசகத்தில் சேர்த்திருக்கிறார். மக்கள் எளிதிலே, பாமர மக்களை விளங்குகின்ற வகையிலே. என்னன்னு கேட்டால், நீராடல், அம்மானை, பூக்கொய்தல், ஊசல் முதலிய விளையாட்டு போக்கிலே வைத்து இவர் பதிகங்களை பாடியிருக்கிறார். இதெல்லாம் விளையாட்டு பாடல் என்று சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாணிக்க வாசகர் இந்த நாட்டுப்புற வடிவங்களை பயன்படுத்தி சில பாடலை பாடி திருவாசகத்திலே சேர்த்திருக்கிறார். பாருங்க, மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே நாட்டு பாடல் வடிவங்களை பயன்படுத்தி இளம் பெண்கள் ஆடி பாடுகின்ற வகையிலே சில பாடலை பாடியிருக்கிறார். அது என்ன பாடல் பாருங்க. ஒன்று திருவம்மானை, அம்மானை என்று சொல்லுவார்கள். திருவம்மானை, இது பெண்கள் உட்கார்ந்து கொண்டு ஆடுகின்ற ஒரு ஆட்டம். திருவம்மானை என்பது பெண்கள் உட்கார்ந்து கொண்டு ஆடுகின்ற ஆட்டம். அடுத்து திருப்பொற்சுண்ணம் என்ற ஒரு வகையான நாட்டுப்பாடல். இது வாசனைப்பொடி இடிக்கின்ற பொழுது பாடுகின்ற ஒரு பாடல். திருக்கோத்தும்பி என்பது பெண்கள் ஆடுகின்ற ஒரு வகையான மகளிர் ஆட்டம் என்று சொல்லலாம். திருத்தெல்லேனம் என்பது இதுவும் மகளிர் ஆடுகின்ற ஒரு வகையான ஆட்டம் என்று சொல்லலாம். திருத்தோணாக்கம், இதுவும் மகளிர் ஆடுகின்ற ஒரு வகையான ஆட்டம் என்று சொல்லலாம். திருச்சாழல், இதுவும் ஒரு வகையான ஆட்டம். அதே போல திருப்பூவள்ளி, மலர் பறிக்கின்ற பொழுது பாடுகின்ற ஒரு பாடல். திருப்பொன்னூசல், ஊசல் ஆடும்போது பாடுகின்ற ஒரு பாடல். இப்படி அந்த நாட்டுப்புற பாடல் வடிவம், நாட்டு பாடல் வடிவம் என்று சொல்வார்கள். இதை பயன்படுத்தி அவர் பாடல்களை பாடி திருவாசகத்திலே சேர்த்திருக்கிறார் என்பது நாம் அறிய வேண்டிய ஒரு செய்தி. ஒரு கலவையை போல அதில் எல்லா பாடல்களையும் அவர் பாடி சேர்த்திருக்கிறார். 49வது வினா, மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே இறை காதலை எவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார்? பார்த்தீங்கன்னா, குயில் 10, கிளி 10 என்ற பாடல்களிலே, இலக்கிய வடிவங்களிலே அதை இறை காதலை வெளிப்படுத்தியிருக்கிறார். 50வது வினா, மாணிக்க வாசகர் அகப்பொருள் மரபு வழியே இறைவனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் எண்ணி இறை காதலை வெளிப்படுத்தியிருக்கிறார். பல இடங்களிலே சான்றுக்கு ஒரு பாடல், சும்மா சாம்பிளுக்கு ஒரு பாட்டை, இந்த பாடல் வரிகளை கேட்டு நம்மை ஒருவேளை வினாத்தாளையிலே கேட்டால் அதை தெரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்ள ஒரு பாடல் பாருங்க. சூடுவேன் பூங்கொன்றை சூடி சிவன் திரள் தோள், கூடுவேன் கூடி முயங்கி மயங்கி நின்று, ஊடுவேன் செவ்வாய் குறுகுவேன் உள்ளுருகி, தேடுவேன் தேடி சிவன்கடலே சிந்திப்பேன், வாடுவேன் போந்தும் மலர்வேன் அனலேந்தி, ஆடுவான் சேவடியே பாடுதுங்கான் அம்மானை என்ற பாடல் வரியை உங்கள் பார்வைக்கு நான் வைத்திருக்கிறேன். இதன் தொடர்பாக திருவாசகத்திலே இப்படிப்பட்ட பாடல் பல உண்டு. அதை
தேடி கண்டுபிடித்து கூட எங்களை பயன்படுத்தி தேர்வுக்கு பயன்படுத்தலாம். 51வது வினா, இன்றும் சைவருடைய வீடுகளிலே வழிபாட்டின் போது ஒரு பாடல் பாடப்படுகிறது. சைவருடைய வீடுகளிலே பாடப்படுகின்ற பாடல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவாசகம். திருவாசகம் கோவை நூல்களிலே முதலாக கருதப்படுகின்ற நூல் கோவை நூல்கள் இலக்கிய வடிவம். அந்த முதல் நூல் மாணிக்க வாசகர் பாடிய திருக்கோவையார் என்பது முதலாக கருதப்படுகிறது. 400 பாடல் இதில் இடம்பெற்றிருக்கிறது. முதலாக கோவை நூல்களிலே முதல் நூலாக கருதப்படுவது மாணிக்க வாசகருடைய திருக்கோவையார். மாணிக்க வாசகருடைய திருக்கோவையார் எவ்வகை பாவால் பாடப்பட்டுள்ளது? இது வினா கேட்பதற்கு வாய்ப்புண்டு. கட்டளை கலித்துறை பாடலாலே பாடப்பட்டிருக்கிறது. கட்டளை கலித்துறை பாடல் இந்த கோவை என்னும் பிரபந்த வகையை சார்ந்தது. பிரபந்தம் என்று சொன்ன சிற்றிலக்கியம். வடமொழியிலே இது பிரபந்தம் என்று சொல்லுவார்கள், தமிழிலே சிற்றிலக்கியம் என்று சொல்லுவார்கள். இதிலே 400 பாடல்கள் உண்டு. 400 பாடல்களும் 400 காதல் துறையிலே அமைந்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்று சொல்லலாம். மாணிக்க வாசகர் திருக்கோவையாருக்கு பெயர், மாணிக்க வாசகருடைய திருக்கோவையாருக்கு மற்றொரு பெயர் உண்டு. அந்த மற்றொரு பெயர் என்ன என்பது வினா. திருச்சிற்றம்பல கோவையார் என்பது திருக்கோவையாருக்கு இருக்கிற மற்றொரு பெயர். இந்த திருக்கோவையார் வெளிப்படுத்துகின்ற கருத்து யாது? இது என்னதான் சொல்லுது என் அகப்பொருளை பற்றி சொல்லுகிறது. அது என்ன செய்தியை சொல்லுகிறது என்பது ஒரு வினா நமக்குள் இருக்கலாம். பாருங்க, இது 400 துறைகளிலே தலைவன் தலைவிக்குரிய காதல் ஒழுக்கத்தை பாடுகின்ற பாவனையிலே இது ஒரு பேரின்ப காதலை விளக்குகிறது. தலைவன் தலைவிக்குரிய காதல் ஒழுக்கம் பேரின்ப காதலை விளக்குகிறது. இங்கே இறைவன் தலைவனாகவும் ஆன்மா காதலியாகவும் இங்கே மையப்படுத்தப்படுகிறது. உலக இன்ப காதல் வழியாக இறை காதலை உணர்த்துகின்ற திறன் இங்கே போற்றுதற்குரியது என்று சொல்லலாம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமணராலே கேவலமாக இழுக்கடைந்த தமிழ் அகப்பொருளுக்கு மாணிக்க வாசகர் மறுவாழ்வு தருகின்ற வகையிலே இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லலாம். மேல் நோக்கிலே ஒரு சிற்றின்ப நூல் போல இது தோன்றினாலும் இது ஒரு பேரின்ப நூல் என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அடுத்து வேணா பாருங்க, திருக்கோவையாருக்கு இருக்கின்ற பழைய உரை என்ன? இந்த திருக்கோவையாருக்கு ஒரு உரை உண்டு. பேராசிரியர் எழுதிய உரை இதற்கு உண்டு. பேராசிரியர் எழுதிய உரை இதற்கென்று உண்டு. 57வது வினா, மாணிக்க வாசகர் திருத்தலங்கள் பற்றி எத்தனை பதிகம் பாடியுள்ளார்? அவர் பல தலங்களை அவர் தரிசித்தாலும் கூட 1-2 தலங்களை மட்டுமே அவர் பாடியிருக்கிறார். மற்ற சான்றோர்கள், மற்ற சமய குறவர்கள் திருத்தலங்களையே மையப்படுத்தியிருக்கின்ற பொழுது மாணிக்க வாசகர் 1-2 தலங்களை ஏன் தொட்டார் என்பது ஒரு வினா. காரணம் பாருங்க, மாணிக்க வாசகர் திருத்தலங்கள் பற்றி பாடாமையால் வெளிப்படுகின்ற கருத்து யாது? இறைவனை உள்ளமாகிய கோயிலிலே வைத்து வணங்குகின்ற நிலையிலே அவர் உறுதி உடையவர் என்ற காரணத்தினாலே அவர் ஸ்தலங்களை பாடாமல் மனிதத்தை பாடினார் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இறைவன் கோயில் கட்டப்பட்டிருக்கிற கோயிலிலே தங்காமல் மனிதனுடைய மனதிலே உள்ளத்திலே அவன் தங்குகிறான் என்ற ஒரு அழுத்தமான உணர்வை அவர் கொண்டிருந்ததினாலே ஸ்தலங்களை அவர் பாடவில்லை என்பது சான்றோருடைய கருத்து. மாணிக்க வாசகருடைய பாடல்களிலே சில சான்றோர்கள் இறையடியார்கள் தங்களை மனதை பறிகொடுத்ததை பல இடங்களிலே காண முடிகிறது. பாருங்க, மாணிக்க வாசகர் பாடலிலே மனதை பறிகொடுத்த இறையடியார்கள் ஒருவர் தாயுமானவர், அப்புறம் சிவபிரகாசர், அடுத்து ராமலிங்க அடிகளார், மேநாட்டு கிறிஸ்தவ பாதிரியார் ஜி போ. இவர்கள் மாணிக்க வாசகருடைய பாடலிலே தங்களை அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டவர் என்று சொல்லலாம். மற்ற சமய குறவர் என்று சொன்னால் பெரியவர்கள் என்று பொருள். மற்ற சமய பெரியவர்களும் மாணிக்க வாசகர் பாடலுக்கு, மற்ற சமய குறவர்களுக்கும் மாணிக்க வாசகர் பாடல்களுக்கு உள்ள வேறுபாடு என்ன? சமய குறவர் 4 என்று சொல்லுவார்கள். மற்ற 3 மாணிக்க வாசகர் பாடலுக்கு ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற சமய குறவர்கள் சமணம் போன்ற பிற சமயங்களை கடிந்து பாடுகின்ற நிலை அவர்கள் பாடலில் காண முடிகிறது. ஆனால் மாணிக்க வாசகர் பாடலிலே அந்த நிலை இல்லை என்று நாம் சொல்லலாம். மற்ற சமயத்தாரை அவர் டச் பண்ணலன்னு சொல்லலாம். அது சற்று வித்தியாசமான ஒரு நிலையை நமக்கு தருகிறது என்று சொல்லலாம். அதனால தான்
எல்லா சமயத்தவர். அடுத்து கேள்வி பாருங்க. மாணிக்க வாசகரின் பாடல்களை அனைத்து சமயத்தவரும் விரும்புவதற்கு காரணம் என்ன? மேல்நாட்டு பாதிரியார் ஒருவர், கிறிஸ்தவ பாதிரியார், அதை முழுவதுமாக ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தார். ஒரு மிகப்பெரிய சாதனை என்று கூட சொல்லலாம். பாருங்க, தேவார மூவரை போல திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவர்கள் திருத்தலங்களையோ சிவனாருடைய உருவத் தோற்றத்தையோ பாடாமல் இறை அன்பும், அதாவது தேவார மூவரை போல இவங்க பாடின மாதிரி இவர் பாடாம, திருத்தலங்களையோ சிவனாருடைய உருவத் தோற்றத்தையோ பாடாமல், இவர் இறை அன்பையும் சகோதர மனப்பான்மையையும் எல்லோரும் அடைய வேண்டும் என பாடியதனாலே அனைத்து சமயத்தவரும் மாணிக்க வாசகருடைய பாடல்களை அதிகமாக விரும்பினர் என்று நாம் சொல்லலாம். 62வது வினா. மாணிக்க வாசகர் தமிழ் பற்றின் காரணமாக சிவனையும் சிவலோகத்தையும் எவ்வாறு உருவகம் செய்கிறார்? தன்னுடைய தமிழ் பற்றை பல இடங்களிலே அவர் வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்றாருன்னு பாருங்க. தென்பாண்டிய நாட்டை சிவலோகமாக காட்டுகிறார். தென்பாண்டிய நாட்டை, பாண்டிய நாட்டை சிவலோகமாக காட்டுகிறார். சிவனை தென்னவன், சேரன், சோழனாக காட்டுகிறார். தென்னவன் என்று சொன்ன பாண்டியன், பாண்டிய சேர சோழ பாண்டியர் என்று சொல்லுவார்கள் தமிழ் மன்னர்களை. சிவபெருமானை இப்படி மூவேந்தர்களாக காட்டுகிறார். அது மட்டுமல்ல, நாட்டு பற்றையும் தமிழ் பற்றையும் ஆங்காங்கே அழுத்தமாக வெளிப்படுத்துகிறார். மாணிக்க வாசகர் கட்டிய கோயில், ஒரு கோயில் அவர் கட்டுறார் பாருங்க. மாணிக்க வாசகர் கட்டிய கோவில் எது? இவர் கட்டிய கோயில் ஆவுடையார் கோயில். இது எங்க இருக்குது பாருங்க. மாணிக்க வாசகர் கட்டிய ஆவுடையார் கோயில் எங்கே இருக்கிறது? புதுக்கோட்டை மாவட்டத்துல திருப்பெருந்துறை என்ற இடத்திலே இவர் கட்டிய கோயில் இன்றைக்கும் இருக்கிறது. மாணிக்க வாசகர் இறைவனால் எப்பொழுது ஆட்கொள்ளப்பட்டார்? பாண்டியனுக்கு குதிரை வாங்க சென்ற பொழுது அவர் ஆட்கொள்ளப்பட்டார், மறந்துடக்கூடாது. மாணிக்க வாசகர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் மறந்துடக்கூடாது என்பதற்காக திருப்பெருந்துறையிலே அவர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டார். இதெல்லாம் முக்கியமான, இந்த பதிவிலே முக்கியமான செய்திகள் என்பதனாலே அதை திரும்பவும் கொண்டு வந்திருக்கிறேன். மாணிக்க வாசகருக்கு ஒரு நிமிஷங்க. மாணிக்க வாசகர் சிறந்த மேற்கோள்களாக கருதப்படுபவை யாவை? மாணிக்க வாசகருடைய சிறந்த மேற்கோள்கள் அவை அனைத்துமே ஒவ்வொரு வரியும் வைரத்திற்கு சமமானவை. மிக முக்கியமான வரிகளாக மக்களாலே அன்பர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டது நமச்சிவாய வாழ்க என்ற சொல்லும் நற்றுணையாவது நமச்சிவாயமே என்ற 2 மேற்கோள்களும் அன்பர்களாலே பெரியவர்களாலே அதிகமாக விரும்பப்படுகிறது. 68வது வினா. மாணிக்க வாசகருக்குரிய பல்வேறு பெயர்கள் யாவை? அனைத்து அடியார்களுக்கு இது வரும் முக்கியமான கேள்வி. 1 அருள் வாசகர் என்பது இவருடைய பெயர். மாணிக்க வாசகர், தென்னவன் பிரம்மராயன், இது பாண்டிய மன்னன் இவர் கொடுத்த பட்டம். திருவாத ஊரடிகள், திருவாத ஊரிலே பிறந்ததனாலே பெற்றோர் வைத்த பெயர். மணிமொழியார், அதுக்கப்புறம் அழுது அடி அடைந்த அருள் வாசகர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகருக்கு இருக்கின்ற பல்வேறு பெயர்கள் என்று சொல்லலாம். அடுத்து பாருங்க. 69வது வினா. மாணிக்க வாசகர் எத்தனை காலம் உயிரோடு இருந்தார்? ஒரே நிமிஷம் இருங்க. மாணிக்க வாசகர் 32 ஆண்டுகள். மாணிக்க வாசகர் உயிரோடு இருந்த காலம் 32 ஆண்டுகள். இதெல்லாம் ஒரு வேதனைக்குரிய செய்தி. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சமய சான்றோர்கள் பலர் இந்த சிறிய வயதிலேயே மறைந்து போனது என்பது நம் சமயத்திற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு என்று சொல்லலாம். 32 ஆண்டுகள், 16 ஆண்டுகளே எத்தனை ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி குறித்தவர்கள். இன்னும் 100 ஆண்டுகள் இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தால் எவ்வளோ பதிகங்களை, பாடல்களை நம்மால் பெற்றிருக்க முடியும். 32 ஆண்டுகள் மட்டுமே இவர் வாழ்ந்தார். மாணிக்க வாசகர் எங்கு சிவனடி சேர்ந்தார்? இவர் சிதம்பரத்திலே ஆணி மாதத்திலே இறைவனடி சேர்ந்தார், முக்தி அடைந்தார் என்பது பதிவிலே காணப்படுகிறது. சிவனுக்கும் மணிவாசகருக்கும் இருந்த நெருக்கத்திற்கு சான்று தருக. அதிகமாக சிவனை அவர் நெருங்கி இருந்தார் என்பதற்கு 2 தான் பாருங்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஒரு செகண்ட் கூட இமைப்படுதுன்னா கண் இமைக்கும் நேரம், கை நொடிக்கும் நேரம் என்று நாம் சொல்லலையே, ஒரு செகண்ட். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சொல்லுகிறார். இது இறைவனுக்கும் அவருக்கு இருக்கிற நெருக்கத்தை காட்டுகிறது. சிறை பெறா நீர் போல சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துறை உரை சிவனே என்ற பாடல். சிறை பெறா நீர் போல, அந்த நீரை சிறைப்படுத்த முடியாது, சிறைப்படுத்த முடியாத அந்த வெள்ளம் போல உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய எண்ணம் எனக்குள் இருக்க வேண்டும் என்ற பொருள் தருகின்ற வகையிலே அந்த பாடல் அங்கு அமைந்திருக்கிறது.
இது சிவனுக்கும் அவருக்கும் இருக்கிற நெருக்கத்தை காட்டுகிறது. 72வது வினா, மாணிக்க வாசகர் அப்பருக்கு முந்தியவர் என்பதை எதனால் அறியலாம்? மாணிக்க வாசகர் அப்பருக்கு முந்தியவர். நரியை குதிரை செய் என்று திருநாவுக்கரசர் பாடல் வழியாக இதை நம்மால் அறிய முடிகிறது. அடுத்து பாருங்க, திருவாசகத்தை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தவர் யார்? ஜி போப் என்ற கிறிஸ்தவ பாதிரியார் இது ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார். திருவாசக ஆங்கில மொழிபெயர்ப்பிலே போப் அவர்கள் மாணிக்க வாசகரை பற்றி பதிவு செய்திருக்கிறார். திருவாசக ஆங்கில மொழிபெயர்ப்பிலே இவரை பற்றி ஒரு பதிவு பாருங்க. உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையறா நிலைத்த பக்தி ஆகிய பண்புகளோடு நம் மனதை கவர்கின்றவர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. மாணிக்க வாசகரை பற்றி அவர் சொல்லுகின்ற கருத்து, உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய மேதை மாணிக்க வாசகர். அவருடைய புலமைக்கோ, உழைப்புக்கோ, துன்பத்தை பொறுத்து கொள்ளுகின்ற தன்மைக்கோ, இடையறா நிலைத்த பக்திக்கோ இந்த உலகத்திலே நாம் யாரையும் ஈடாக காட்ட முடியாது என்பது மாணிக்க வாசகரை பற்றி ஜி போப்பினுடைய கருத்து. 75வது வினா, திருவாசகத்துக்குரிய சிறப்பு தொடர் யாது? திருவாசகத்திற்கென்றே ஒரு சிறப்பு, பட்டி தொட்டியெல்லாம் அறிந்திருக்கிற ஒரு செய்தி, ஒரு பழமொழி போல இது மக்கள் மனதில் ஆழ, திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு உருகார் என்பது அந்த சொல், மிக முக்கியமான சொல். திருவாசகத்துக்கு உருகார், இது திருவாசகத்துக்கே உரிய சிறப்பு தொடர். திருவாசகத்தினுடைய பெருமையை ராமலிங்கடிகள் எவ்வாறு கூறுகிறார்? ராமலிங்கடிகள், இந்த பாடல் நம்ம தெரிஞ்சிருக்கோம், ஆனா இது ராமலிங்கடிகள் தான் எழுதினார் என்ற ஒரு உணர்வு நமக்கு சில நேரத்தில் தவறுவதற்கு வாய்ப்புண்டு. பாருங்க, வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை யான் கலந்து பாடுங்கால் நற்கரும்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து, பால் கலந்து, செழுங்கனி தீஞ்சுவை கலந்து, ஊன் கலந்து, உயிர் கலந்து, ஒவட்டாமல் இனிப்பதுவே. என்ன அற்புதமான பாட்டு பாருங்க. திருவாசகத்தின் பெருமை, ராமலிங்கடிகள் என்ன அழகா பாருங்க. வான் கலந்த மாணிக்க வாசகா நின் வாசகத்தை, அந்த திருவாசகத்தை நான் பாடுகின்ற பொழுது கரும்பஞ்சாற்றினிலே தேனை கலந்து, பாலை கலந்து, நல்ல பழ ரசங்களை கலந்து, ஊன் கலந்து, உயிர் கலந்து, என்ன அடி அடிக்கிறார் பாருங்க. இது ராமலிங்கடிகள் திருவாசகத்தை புகழ்ந்து பாடிய பாடல். 77வது வினா, மார்கழி மாதத்திலே விடியற் காலத்திலே பக்தியோடு பாடப்படுகின்ற ஒரு பாடல் இருக்கிறது. என்ன பாட்டு பாருங்க. திருவாசகத்தில் இருக்கிற திருவெம்பாவை. திருவெம்பாவை என்பது திருவாசகத்தில் இருக்கிற ஒரு சிறு நூல். இன்று கூட மார்கழி மாதத்தில் விடியற் காலத்திலே அந்த திருவெம்பாவை பாடுகிற ஒரு பழக்கம் உண்டு. திருவெம்பாவையை மாணிக்க வாசகர் எங்கு பாடினார்? இறைவனுடைய கட்டளைப்படி திருவண்ணாமலையிலே பாடினார் என்பது வரலாறு. எனவே மிகப்பெரிய ஒரு பாடத்தை சுருக்கி உங்கள் முன்னே நான் கொடுத்திருக்கிறேன். இதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், உள்வாங்கியிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இதை சார்பான கருத்துக்களை நீங்கள் சொல்ல விரும்பினால், நான் விடுபட்ட செய்திகளையோ அல்லது இதிலே சொல்ல தவறிய செய்திகளையோ நீங்கள் நினைத்தால் அந்த கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள். ஒருவேளை திருத்தங்கள் இருந்தால் கூட ஒரு வேகத்திலே நான் அந்த தவறுதலாக கூட சில செய்திகளை பதிவு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. குறுகிய காலத்திலே உங்களுக்கு அதிகமான செய்திகளை தர வேண்டும் என்ற வேகத்திலே காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறேன். எனவே விடுபட்ட செய்தியோ மற்ற செய்திகளையோ கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நினைத்தால் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்லி மற்ற நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸிலே தவறாமல் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை பதிவு செய்யுங்கள். நீங்கள் பதிவு செய்கிற கமெண்ட் எங்களை போன்றவர்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தொடர்ந்து பதிவுகளை உங்கள் முன் வைக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதலை தரும் என்பது நீங்கள் அறிந்திருக்கிற செய்தி. தமிழும் தங்கையாவும் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். இந்த பதிவு டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பியிலே நமக்கு அலகு 4 பக்தி இலக்கியத்திலே பன்னிரு திருமுறைகளுடைய ஆசிரியர் என்ற வரிசையிலே 8ஆம் திருமுறையின் ஆசிரியர் மாணிக்க வாசகருடைய முழு வரலாறை உங்கள் முன் நான் வைத்திருக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி பிஜிடிஆர்பிக்கு மட்டுமல்ல, யூபிஎஸ்சி தமிழ், டிஎன்பிஎஸ்சி அனைத்து போட்டித் தேர்வுகள், டெட்டு, ஸ்டெட் போன்ற யூஜிசி போன்ற அனைத்திற்கும் இது பாடமாக உங்களுக்கு பயன்படும் என்று நான் நினைக்கிறேன். இந்த மற்றொரு பதிவோடு நாம் மீண்டும் சந்திக்கலாம்.
அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு நண்பர் டாக்டர் தங்கையா அவர்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.